இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. தாய் 10 மாசம் சுமந்து பெற்றவள் மட்டுமல்ல, முதல் ஆசிரியை அவளே. அங்க ஒரு 5 வயசு பையன், கணவன் இல்ல. அந்த அம்மா என்ன பண்றா, தன் மகனை படிக்க போடுறா, வளர்க்கிறா. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறா, நட நாத்து புடுங்க, எந்த வேலை கிடைச்சாலும் சரி திருடாம பொய் சொல்லாம வேற எந்த வேலையும் இல்லாம உழைக்கிறா. மகனை 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொந்த ஊர்ல படிக்க போட்டா. மகன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அம்மா நான் 12ஆம் படிச்சுட்டேன், நான் பெரிய படிப்பு படிக்கணும், என்னை கொண்டு போய் பட்டணத்துல சேர்த்து விடுன்னு சொல்ல. ஏலே பட்டணத்துல உன்னை படிக்க போகணும்னா காசு பணம் வேணும்ல, எனக்கு தெரியாது, இல்லாட்டி நான் வீட்டை விட்டு ஓடி போய் செத்து போவேன். இப்ப உள்ள ஆளு அதை சொல்லிதானே மிரட்டியான். அதுல அந்த வீட்டுல எந்த வீட்டுல ஒத்த பையன் இருக்கானோ அது பிரம்மனுடைய விதியோண்டமோ சகிக்க முடியல அவங்கள. என்ன எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு சொல்லவும் முடியல. ஆகியனால சரி அப்பா உன்னை படிக்க போற இந்த கிளை என்ன பண்ணிச்சு, தன் குடியிருந்த வீட்டை வித்து மகனை படிக்க போட்டு. இதுல அவர் என்ன சொல்லிவிட்டாரு, நான் மாவட்ட ஆட்சியாளருக்கு தான் படிக்கணும், IAS படிக்கணும் அப்படின்னு கல்லூரியில சேர்த்து விட்டுருச்சு. இல்ல விடுதியில வேற மாதம் இந்த அம்மா போய் பணம் கட்டிட்டு வரா. மகனை பார்க்க போறா. மகனை பார்க்க போற கிளவி வீட்டுல இருக்கிற 2 பணியாரம் குளக்கட்டை எடுத்துட்டு போய் மகனை பார்க்க போறது. அவன் வையிறான், உன்னை யாருங்க வர சொன்னது, நீ பணத்தை அனுப்பிச்சு நீ வாடகை வீட்டுல கிடக்க வேண்டியதானே, நீயா என்னைய பார்க்க வந்த, என் கூட படிக்கிறேன் பூரா பெரிய கோடீஸ்வரன் படிக்கிறான், கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைதான் என்கிட்ட படிக்கிறான், நீயா அள்ளி முடிஞ்சிட்டு உடம்புல சட்டை கூட போடாம. இதுல அந்த அம்மாளுக்கு ஒரு கண்ணு வேற இல்ல, குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு 1.5 கண்ணை வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வரையாக்குன்னு திட்டுறான், பேசுறான். இந்த அம்மா நம்ம பிள்ளை தானே வைக்கிறான் அப்படின்னு இந்த அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தல வந்துட்டாங்க. மாசம் போறான், கேவலப்படுத்துறான், அந்த அம்மாவை திட்டுறான், நீயே என்னை பார்க்க வர, நீயே குருட்டு முண்டை, என்னை பார்க்க வரலாம் அப்படின்னு. இந்த அம்மா நான் முன்னாடிச்சு, சரி நம்ம பிள்ளை நம்மளை பேசுறான், இனி நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன், அப்பா நான் செத்து போயிட்டேனா என்னை நீங்க ஊருக்கரவிலே தூக்கி அடக்கம் பண்ணிருங்க, சாவு முதல்ல நான் உரிப்பானையில தொங்க விட்டுருக்கேன், அதை எடுத்து நடக்க முடியும், என் மகனுக்கு மட்டும் தகவல் சொல்லாதீங்க. என் மகன் கேட்டா இந்த கடிதாசியை மட்டும் அவன் என்கிட்ட கொடுத்துருங்க ஒரு கடிதாசியை எழுதி கொடுத்துட்டு அந்த அம்மாளும் செத்தும் போச்சு, ஊருக்காரவை அடக்கம் பண்ணிட்டாங்க. இவரு படிப்பை முடிச்சு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆயிட்டாரு. இது உண்மையிலேயே ஒரு பகுதியில் நடந்த கதை. அவரு நேரமா நம்ம ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்ச சூடு போட்ட கதையா, அவர் மாவட்டத்திலேயே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போகணும்ல கோட்டைக்கு, அப்ப அவரு வீட்டு வழியா தான் போகணும், அவரு குடிசையை தாண்டி தான் அவரு போகணும். வண்டியை நிப்பாட்டிட்டாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா யாவம் வந்துருச்சு, எப்பா ஒரு குருட்டு முண்டை இருப்பாளே அவ எங்க காணா. அப்ப சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, எப்பா அந்த கிளவி செத்து போச்சுப்பா அப்படின்னு. செத்து போச்சா, ஏண்டா எங்களுக்கு யாருமே தகவல் சொல்லல, உங்க அம்மா தான்ப்பா சொல்லக்கூடாதுன்னு. இந்த அந்த கடிதாசை மட்டும் உன்கிட்ட தர சொல்லிச்சு.